வணக்கம். இன்னைக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் செய்ய போகிறோம். கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இதை வீட்லேயே செய்யலாம். வெளியில் மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ள சீஸ் ஃபுல். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிள். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, 3 சீஸ் கியூப்ஸு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 கப்பு பிரெட் கிரம்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட். இவ்வளோதான் இதுக்கு தேவை. ஃபர்ஸ்ட்டு பொட்டேட்டோவை இந்த தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அந்த 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1 டீஸ்பூன் அந்த பெப்பர் பவுடர், இதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக இதை எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம இதை கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டை எடுத்து ஒரு கையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கணும். அதில் ஒரு சின்ன கியூபு சீஸ் வச்சு நல்லா மூடிக்கணும். இந்த மாதிரி சீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மூடிக்கணும். இந்த மாதிரி உருட்டி நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும். இப்போ இது எல்லா உருண்டையும் அதே மாதிரி சீஸ் உள்ளே வச்சு மூடி உருட்டியாச்சு. இப்போ இது மேலே மொறுன்னு வர்றதுக்காக இப்போ ஒரு பவுலில் இந்த கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இதில் போடுறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் தின் பேட்டராக கரைச்சிக்கலாம். இப்போ இந்த சீஸ் பால்ஸை இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த இதில் நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இப்போ முக்கி எடுத்து திரும்ப இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சுடட்டும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் இதில் ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் புரட்டி விட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ இந்த பாருங்க, இந்த நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.